entry? Exit is probably more important than the entry too. Okay. See, this type of investing is a high risk, high return strategy. What I've tried to do is, cut down the risk as much as possible. Try to enter early and leave when it is at its peak is what I try to do. வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். இவர் பேரு தான் ஜிதன் பர்மார். இவர் வந்து ஆரம் கேபிட்டலோட ஃபவுண்டர். சைக்ளிக்கல் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சைக்ளிக்கல் பங்குகளில் என்ட்ரி அதுக்கப்புறம் எக்ஸிட்டை டைம் பண்றது தான் ரொம்பவே முக்கியம். ஒரு சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு வருஷம் நிறுவனம் வந்து ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் காட்டும், அடுத்த வருஷமே அதே நிறுவனம் வந்துட்டு லாஸஸ்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, பிரேசில்ல ஒரு ட்ரவுட் இருந்துச்சுன்னா இந்தியாவுடைய சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ரேலியாக ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம பேசிட்டு இருக்கிறது சுகர் இண்டஸ்ட்ரி பத்தி தான். இன்னைக்கோட காணொலியில நம்ம இதோட சப்ளை செயின் எப்படி வேலை செய்யுது, டெக்னிக்கல் சார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சுகர் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்க போறோம். ஸோ தட் நமக்கு வந்து சைக்கிள் பீக் ஆகுதா இல்லை பாட்டம் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா காணொலியிலே சொல்ற மாதிரி இந்த காணொலியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுகர் இண்டஸ்ட்ரி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் சுகர் வந்து பேசிக்கா ஒரு விஷயத்துல இருந்து வருது. எதுலேருந்து வருதுன்னா, சுகர் கேன்லேருந்து வருது. சுகர் கேன் வந்து ஃபார்ம்லேருந்து வருது, மில் வந்து அதுக்கப்புறம் அதை க்ரஷ் பண்ணி சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, பட் ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையவே கிடையாது. என்டையர் ப்ராசஸில் 3 விஷயம் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சுகர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது டைரெக்டாக நம்ம வீட்டில், எஃப்எம்சிஜி ப்ராடக்டில், பெவரேஜஸில் இது எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. சுகர் கேன்லேருந்து 10-12% சுகர் வந்து நம்மளால் அப்டெயின் பண்ண முடியும். ரெண்டாவது மொலாசஸ். இது வந்து ஒரு பை ப்ராடக்ட் அண்ட் இந்த மொலாசஸ்லேருந்து எத்தனால் பண்ணுறாங்க. அதே எத்தனால் தான் வந்து நம்ம பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணுறோம்ல, அதுதான். மூணாவது பேகீஸ். இது வந்து லெஃப்ட் ஓவர் மெட்டீரியல் சுகர் கேனோடது அண்ட் மில்ஸ் வந்து இதை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சுகர் கேன்லேருந்து 3 வருவாய் வந்து வர மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான். சரி, சுகர் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். கண்ட்ரி முழுக்க ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டட் கிடையாது. சில ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் சுகர் ப்ரொடக்ஷன் ரொம்பவே டாமினேட் பண்ணுறாங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ், இந்த ஒரே ஸ்டேட் மட்டும் ஆல்மோஸ்ட் 44% இந்தியாவுடைய சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சுகர் மில்ஸ் வந்து லொக்கேட்டடாக இருக்குது. 120க்கும் மேற்பட்ட சுகர் மில்ஸ், அதாவது ஆப்ரேஷனலாக இருக்கிற மில்ஸ் வந்து இந்த ஊரில் இருக்குது. அடுத்தது மகாராஷ்டிரா. இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க, 24% ஷேர் வச்சுருக்காங்க. அடுத்தது கர்நாடகா, 12% பங்கு வச்சிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்ஸும் சேர்த்து தான் 80% சுகரோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 3 ரீஜன்ஸ்லையுமே தண்ணியோடைய அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. மெயினாக ரிவர்ஸ் இருக்கிறதுனாலையும் இரிகேஷன் சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனாலையும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கு யூபி அண்ட் மகாராஷ்டிராக்கு நடுவில். யூபியில் மோஸ்ட் ஆஃப் த மில்ஸ் வந்து பிரைவேட் செக்டரில் இருக்கு. லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் ஓன் பண்ணிருக்காங்க, 79% ஆஃப் டோட்டல் சுகர் மில்ஸ். அதே சமயத்தில் மகாராஷ்டிராவில் கோஆபரேட்டிவ் மில் டாமினேட் பண்ணுறாங்க. இது வந்து கலெக்டிவாக ஃபார்மர்ஸ் வந்து ஓன் பண்ணுற மில்லோட அந்த அசோசியேஷன் தான் கோஆபரேட்டிவ் மில்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா, பாலிடிக்ஸ்க்கும் சுகர் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பாலிட்டிக்கலி சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கோடி சுகர் கேன் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் மட்டும். அண்ட் அவங்களோட டிபெண்டன்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களுக்கு அந்த ஃபார்ம் லேண்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இன்னுமே பெருசாக இருக்கும். அதனால தான் ஃபார்மர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டண்ட்டாக பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து கோர் கான்செப்ட் இந்த காணொலியில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே வந்துடலாம். அதுதான் சுகர் சைக்கிள். ரொம்ப முக்கியம் நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி போகுது, அவங்களோட சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, சுகர் அப்படிங்கிறது என்ன? சுகர் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி. ப்ரைஸஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார்மர்ஸ் வந்து சுகர் கேன் வளர்ப்பாங்க, மில்ஸ் வந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சப்ளை அதிகமாகும், ப்ரைஸ் ஃபால் ஆகும். ஃபார்மர்ஸ் வந்து சுகர் கேன் கம்மியாக வளர்ப்பாங்க, சப்ளை டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைக்கிள் வந்து ஜென்ரலாக 3 to 5 years வந்து இருக்கும்னு சொல்லலாம். ரியல் ப்ராப்ளம் மில் ஓனர்ஸோடது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கலாம். இந்த என்டையர் கேம் வந்து 2 விஷயத்துல டிபெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சுகர் கேனோட ப்ரைஸ், ரெண்டாவது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சுகர்.
ப்ரைஸ் ஆஃப் சுகர் கேன் வந்து ஜென்ரலாக ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதாவது எஃப்ஆர்பின்னு ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைனா எஸ்ஏபி இருக்கும், அதாவது ஸ்டேட் அட்வைஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எஃப்ஆர்பியை விட எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் சுகரோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. டிமாண்ட், எக்ஸ்போர்ட், அப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் படி மாறிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு, பட் ரெவென்யூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சுகர் ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா எஸ்ஏபி ஹை ஆகும், மில்ஸில் ப்ரெஷர் இருக்கும், அண்ட் கேன் அரியர்ஸ் ஆகும், அதாவது பேமெண்ட் டு ஃபார்மர்ஸ், மில் வந்து கொடுப்பாங்களே கிளியர் பண்ணி, அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். சரிங்களா? அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணாங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் மில்ஸை இன்னுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம வரலாம், அதுதான் வந்து எத்தனால். எத்தனால் வந்து சுகர் மில்ஸ்க்கு ரெண்டாவது ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமாக இருக்குது. ரிலேட்டிவாக இது கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்கும், ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். கவர்மெண்ட் வந்து எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதாவது பெட்ரோலை எத்தனால் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதை வந்து டார்கெட் வந்து 5 to 10% இருந்ததை 20% அதிகமாக்கணும் அப்படின்னு டார்கெட் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க 2025 to 26. எத்தனால் சுகர் மில்ஸ்லேருந்து வருது, மொலாசஸ்லேருந்து வருது, அண்ட் டைரக்ட்லி வந்து சுகர் கேன் ஜூஸ்லேருந்து வருது. என்ன பெனிஃபிட் வந்து மில்லு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரண்டீட் பையர், அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பர்ச்சேஸ் வந்து அவங்க வந்து எத்தனால ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸில் வாங்குவாங்க. ரெண்டாவது ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், இதோட ப்ரைஸ் வந்து ப்ரெடிக்டபிள். மூணாவது நேச்சுரல் ஹெட்ஜ் கொடுக்கும். சுகர் ப்ரைஸ் ஃபால் ஆச்சுன்னா மில் வந்து எத்தனாலுக்கு டைரக்ட் பண்ணலாம். ஸோ சுகர் சப்ளையும் இருக்கும், ப்ரைஸும் ஸ்டேபிளாக மில்லுக்கு கிடைக்கும். அதனால மில்ஸோட எத்தனால் கெப்பாசிட்டி வந்து ஒரு வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இது பேர் தான் தி பிரேசில் எஃபெக்ட். ஏன் பிரேசில் ரொம்பவே முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் தான் உலகத்திலேயே 23% ஷேர் வச்சிருக்காங்க சர்க்கரை வந்து தயாரிப்பு செய்யறதுல. அதுக்கப்புறம் தான் இந்தியா 19% வருது. இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். பிரேசில்ல ஏதாவது பிரச்சனை நடந்தா குளோபலாக சுகரோட சப்ளை டைட்டன் ஆகும், இன்டர்நேஷ்னலாக ப்ரைஸ் அதிகமாகும், இந்தியாவுடைய மில் வந்து எக்ஸ்போர்ட் மூலமாக அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும், ஸ்டாக் வந்து ரேலி ஆகும். இதை 2 எடுத்துக்காட்டுகளோட நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். 2021 பார்த்தீங்கன்னா பிரேசிலில் சிவியர் ட்ராட் இருந்தது, ஃப்ராஸ்டும் இருந்தது. ரேர் காம்பினேஷன், கிராப் ஹிட் ஆச்சு, குளோபல் சப்ளை செயின் டைட் ஆச்சு, இந்தியா சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரேலி பார்த்தாங்க. 2024 பார்த்தோன்னா பிரேசிலில் வைல்டு ஃபயர் இருந்தது, எஸ்பெஷலாக சாவ் பாலோ ரீஜனில். அதனால சப்ளை வந்து டைட் ஆச்சு. லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். சுகர் ஸ்டாக்ஸ் வந்து டொமஸ்டிக் ஸ்டோரி கிடையாது. பிரேசிலோட வெதர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப மேஜர் ட்ரிகராக இருக்குது. அதனால தான் முதலீட்டாளரான நம்ம பிரேசிலோட கிராப் அண்ட் வெதர் அப்டேட்ஸை பார்க்கணும். ஏன்னா அங்கே ஏதாவது பேட் நியூஸ் இருந்ததுன்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன் இங்கே இருக்க ஸ்டாக்ஸில் நடக்கும். ப்ராக்டிக்கல் கேள்வி என்னன்னா, எப்படி வந்து எந்த ஃபேஸில் நம்ம கரண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் சொல்லணும். நீங்கள் சுகர் பங்குகளில் PE ரேஷியோ பார்க்கவே கூடாது. முதலீட்டாளர்கள், அதாவது புதிய முதலீட்டாளர்கள் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் இது. ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, சைக்கிளிக்கல் பங்குகளில் PE ரேஷியோ ரொம்பவே மிஸ்லீடிங்காக இருக்கும். ஏன்னா சுகர் கம்பெனி வந்து பூம் ஃபேஸில் இருந்துருக்கு அண்ட் ஹை ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்குன்னா PE ஜென்ரலாக வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ கம்பெனி பஸ்ட் ஃபேஸில் இருக்குன்னா PE வந்து நெகட்டிவாக இருக்கும், இல்லை ஆஸ்ட்ரோனாமிக்கில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். பட் சைக்கிளிக்கல்ஸ் வந்து அப்படி தான் வேலை செய்யுது. ஸோ சைக்கிளிக்கல் பங்குகளில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு EV பை EBITDA, அதாவது ஆண்டர்பிரைஸ் வேல்யூ பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதாவது ஒரு நிறுவனம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, அது டோட்டல் வேல்யூக்கு ரிலேட்டிவான்னு பார்க்கணும். இது ஒரு பெட்டர் மெட்ரிக் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸை பார்க்குறக்கு. அடுத்தது ப்ரைஸ் டு புக் வேல்யூ. சைக்கிளிக்கல்ஸ் வந்து க்ளோசர் டு புக் வேல்யூ அரௌண்ட் த பாட்டம் இருக்கும், அதையும் பார்க்கணும். அடுத்தது EV பை டர்ன் ஆஃப் கெப்பாசிட்டி. ஸோ சுகர் மில்லோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக பிலோ தட் வந்து வேல்யூ பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். நிறுவனம் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா, டெட்டு கம்மியாக தான் இல்லையா, இதை வந்து நம்ம தெரிஞ்சாதான் டேர்ன் அரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். டேர்ன் அரவுண்ட் இண்டிகேட்டர்ஸ், கேன் அரியர்ஸ் வந்து ரேப்பிடாக கிளியர் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். எத்தனால் ரெவென்யூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா பார்க்கணும். டெட் டு எக்விட்டி ரேஷியோ டிக்ளைன் ஆகிறதா ஒரு கான்செக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸோ அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்புறம் ஏர்னிங்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அதனால தான் பை அண்ட் ஹோல்ட் அப்ரோச் வந்து இந்த சைக்கிளிக்கலில் ஜென்ரலாக ஒர்க் ஆகவே ஆகாது. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சைக்கிளை புரிந்து கொள்வது. சைக்கிள் பீக்கில் சில காமன் சிக்னல்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். என்ன சிக்னல்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச் ஆகும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்சை விட ஜாஸ்தி ஆகும். இது வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கிறதோட சைன்.
ரெண்டாவது சிக்னல் வந்து யூஃபோரியா இருக்கும் நியூஸ்ல. ஒரு புல்லிஷ்னஸ் சுகர் ஸ்டாக்ல எல்லா இடத்துலையுமே காட்டுவாங்க. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் ஆப்டிமிசம்னால. மூணாவது விஷயம் வந்து ரெக்கார்ட் ப்ரொடக்ஷனோட ஹெட்லைன்ஸ் வரும். இன்னைக்கு பம்பர் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, நாளைக்கு வந்து ஓவர் சப்ளை ரிஸ்க் இருக்கலாம், அந்த மாதிரி நியூஸ் வரும். நாலாவது சிக்னல் என்னன்னா எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணிக்காங்கன்னு வரும். டொமஸ்டிக் சப்ளை அண்ட் இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ் அதிகமாகும். கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. செக்டர் சென்டிமெண்ட்டை இது இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐந்தாவது சிக்னல் வந்து என்னன்னா ஷார்ப் இன்க்ரீஸ் இருக்கும் சுகர் கேன் ஷோயிங், அதாவது ஏக்கர் பர் ஏக்கர் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சீசனுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்ளை ப்ரெஷர் வந்து ஃபியூச்சர்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எப்படி வந்து நம்ம பாட்டமை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்னலோட ரிவர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேல்யூவேஷன் ரீசனபிள் ஆயிடுச்சு, சென்டிமெண்ட் வீக் ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் சாஃப்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்போர்ட் சப்போர்ட்டிவா இருக்கு, அண்ட் சோயிங் ப்ரெஷர் வந்து லோவா இருக்கு அப்படின்னா இது என்ன காட்டுதுன்னா சைக்கிள் வந்து லோவர் ஜோன் இல்லைன்னா பாட்டமிங் ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. இப்போ நம்ம எந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீட்டாளரான நம்ம பார்க்கணும்னு பார்க்கலாம். 40க்கும் மேற்பட்ட சுகர் நிறுவனங்கள் இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம நிறுவனங்கள் யாரோட மார்க்கெட் கேப்ல 2500 கோடிக்கு அதிகமாக இருக்கு, ஏன்னா அவங்க டீசன்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த டேபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்கிறது EID Parry. சுகர் வந்து 10.5% அவங்களோட வருவாய்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் வர்றது வந்து பல்ராம்பூர் சீனி 68% இருக்கு. நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எல்லா நிறுவனத்துடைய டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி ஈவெண்ட்ஸ் வந்து பிரைஸ் ஆஃப் சுகர் ஸ்டாக்ஸை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. இதுக்காக நம்ம வந்து மந்த்லி சார்ட் பார்க்கணும். பல்ராம்பூர் சீனியோடது இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். 2004-2006 ஸ்டாக் ரேலி ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏன்னா பிரேசில்ல எத்தனால் எக்ஸ்பான்ஷன், குளோபல் சப்ளை செயின் டைட்டன் ஆச்சு, அண்ட் இந்தியாவுடைய மில்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருந்தது. ப்ராஃபிட் பீக் ஆச்சு, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஹை சாப் அண்ட் ஓவர் சப்ளைனால சுகர் பிரைஸ் ஃபால் ஆச்சு அண்ட் ஸ்டாக் மறுபடியும் கரெக்ட் ஆச்சு. 2013லயும் ஒரு சிமிலர் பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியும். சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன், ஹை சாப், அரியர் வந்து வீக் பெர்ஃபார்மன்ஸ் லீட் பண்ணிச்சு. 2016லயும் ரெக்கவரி ஆரம்பிச்சது. பட் அரியர்ஸ் இஷ்யூனால மொமெண்டம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அப்புறம் 2020-21ல மேஜர் டெயில்விண்ட் இருந்தது. அதாவது எத்தனால் பாலிசி புஷ் இருந்தது, பிரேசில்ல ட்ரவுட் இருந்தது, அதனால ஸ்ட்ராங் ரேலி வந்து இருந்தது. ஏர்னிங்ஸ் பீக் ஆச்சு 2024ல எக்ஸ்போர்ட் அண்ட் எத்தனால் பூம்னால, அண்ட் சைக்கிள் மறுபடியும் வந்து டர்ன் ஆச்சு அண்ட் ஸ்டாக் மறுபடியும் ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம எப்படி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் வந்து ஒரு பங்கினுடைய விலையை மாத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல்ஸை இம்பாக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். அதாவது சேல்ஸ், மார்ஜின்ஸ், வேல்யூவேஷன், இந்த மாதிரி அல்டிமேட்டா ஸ்டாக்கோட பிரைஸ்ல இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சில இண்டிகேட்டர்ஸ் வந்து சைக்கிள் ஐடென்டிஃபை பண்ண பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ. ஜென்ரலாக பிபி வந்து அரௌண்ட் 4x ரீச் ஆகுது அப்படின்னா இது வந்து சைக்கிள் வந்து நியர் பீக் ஜோன் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். இதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க திரிவேணி இன்ஜினியரிங்கோட சார்ட் பார்த்தீங்கன்னா பிபி வந்து ஆல்மோஸ்ட் 4x வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொட்டன்ஷியல் பீக்கை வந்து இது இண்டிகேட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி சிமிலர் சார்ட் பேட்டர்ன்ஸை நீங்க வேற சுகர் நிறுவனங்களையும் பார்க்கலாம், நீங்களே போய் சொந்தமா பாருங்க. பட் ஒரே மெட்ரிக்கை வச்சுட்டு நம்ம பீக் அண்ட் பாட்டம் ஐடென்டிஃபை பண்றது கரெக்டான அப்ரோச் கிடையவே கிடையாது. நம்ம மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை சேர்த்து அப்ரோச் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த டேபிளை பார்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான மெட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ரெக்கவரி ரேட். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் வந்து சுகர் கேன்லேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான மெட்ரிக் பியர் கம்பேரிசனில் நம்ம பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் EID Parryயோடது 11.19%, திரிவேணியோடது 10.6%, பல்ராம்பூர் சீனியோடது 8.6%. கன்க்ளூஷன் என்னன்னா சுகர் இண்டஸ்ட்ரி வந்து பியூரா சைக்கிளிக்கலாக இருக்கிற ஒரு துறை. ப்ரைஸ், ப்ரொடக்ஷன், பாலிசி எல்லாமே இந்த சைக்கிளில் இருக்கும். இந்த துறையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனியை மட்டும் ட்ராக் பண்ணக்கூடாது, பட் குளோபலாக நடக்கிற விஷயம், கவர்மெண்டோட டெசிஷன், சைக்கிள் இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ உங்களோட ஃபேவரட் சுகர் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலி நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.